இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அனுரகுமார திசாநாயக்க சகோதரர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு இலங்கை தொடர்பான செய்திகளை பதிவிடுவதற்கான சுதந்திரம் கிடைக்கப்பெற்றிருப்பதாக நான் உணர்கின்றேன். ஊடக சுதந்திரத்தையும் கருத்து சுதந்திரத்தையும் உணர்கின்றேன். இறைவனின் உதவியுடன் கடந்த 2021 ஆண்டின் இறுதி பகுதியிலிருந்து இலங்கை தொடர்பான பல்வேறுபட்ட செய்திகளை உங்களுக்காக நான் பதிவிட்டுள்ளேன். இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடிகள் தொடர்பாகவும் இலங்கையினுடைய அரசியல் கலாச்சாரங்கள் தொடர்பாகவும் இலங்கையினுடைய அரசியல் மோசடிகள் தொடர்பாகவும் இன்னும் பல்வேறுபட்ட விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளேன். இருப்பினும் கடந்த ஒரு வருடமாக இலங்கை தொடர்பான எந்த விதமான செய்திகளையும் நான் பதிவிடவில்லை. அதிலும் குறிப்பாக இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக எந்த விதமான கருத்துக்களையும் நான் பதிவிட்டிருக்கவில்லை. இவர் ஜனாதிபதியாக வருகை தந்திருந்தால் நன்றாக அமைந்திருக்கும், இவர் ஜனாதிபதியாக வருகை தந்திருந்தால் இவ்வாறான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும், இவர் தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட வேண்டும், இவருக்கு தான் நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற எந்த விதமான கருத்துக்களையும் நான் திணிக்கவில்லை. அதற்கான உரிமையும் எனக்கு இல்லை. இருப்பினும் நாட்டினுடைய தற்போதைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் நாட்டினுடைய தற்போதைய சூழ்நிலைகளுக்கு மத்தியில் மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்காக இவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்யலாம் என மறைமுகமாக உங்களை தூண்டக்கூடிய காணொளிகளையும் வெளியிட்டிருக்கலாம். இருப்பினும் நான் அவ்வாறும் செய்யவில்லை. இதனால் தற்போதைய புதிய அரசாங்கம் பிழையான பாதையில் செல்லும் சந்தர்ப்பத்திலும் மக்களாகிய உங்களுக்கு அவை தொடர்பான விழிப்புணர்வுகளை என்னால் ஏற்படுத்த முடியும். இலங்கை அரசியலின் சாதக பாதக விளைவுகளையும் சுட்டிக்காட்ட முடியும். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் பிழை என்கின்ற விடயத்தினை தெளிவாக சுட்டிக்காட்ட முடியும். மேலும் இந்த புதிய அரசாங்கத்திற்கு கீழால் ஊடக சுதந்திரமும் கருத்து சுதந்திரமும் பாதுகாக்கப்படும் என நான் எதிர்பார்க்கின்றேன். ஒரு ஊடகவியலாளனாக பாரபட்சமின்றி என்னுடைய பணியை தொடர்வதற்கான சுதந்திரம் கிடைக்கப்பெறும் என நான் எதிர்பார்க்கின்றேன். எனவே தற்போது விடயத்திற்குள் வருவோம். 2022 ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி நிதியமைச்சராக இருந்த பெசில் ராஜபக்ஷ அவர்களை இலங்கை மக்கள் விரட்டி அடித்தார்கள். ஜூன் மாதம் 9ஆம் தேதி பிரதமராக இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை மக்கள் விரட்டி அடித்தார்கள். ஜூலை மாதம் 9ஆம் தேதி ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய கோட்டாபே ராஜபக்ஷ அவர்களை இலங்கை மக்கள் விரட்டி அடித்தார்கள். இவ்வாறு இவர்களை விரட்டி அடித்த இலங்கை மக்கள் மாற்றத்தினை ஏற்படுத்தி 9வது ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க சகோதரரை ஆட்சியில் அமர்த்தினார்கள். 76 வருட இலங்கையின் அரசியல் பாரம்பரியத்தினை இலங்கை மக்களே முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார்கள். 76 வருடங்களாக 2 பிரதான கட்சிகளும் அவற்றினுடைய கூட்டணிகளுமே இலங்கையை ஆட்சி செய்திருந்தன. 2 பிரதான கட்சிகளும் கூட்டணிகளும் மாறி மாறி இலங்கை மக்களை ஆட்சி செய்தார்கள். இவர்களுடைய ஆட்சி அதிகாரங்களுக்கு கீழாலும் அரசியல் கட்டமைப்புகளுக்கு கீழாலுமே இலங்கை மக்கள் வழிநடத்தப்பட்டார்கள். அதே நேரம் 76 வருடங்களில் பல அரசியல் தலைமைகளின் மூலமாகவும் அரசியல் கட்சிகள் மூலமாகவும் இலங்கை மக்களே மாற்றப்பட்டுள்ளார்கள். உதாரணத்திற்கு எக்ஸ் என்கின்ற தலைமை இலங்கையை ஆட்சி செய்து எவ்வாறு இலங்கை மக்களை ஏமாற்ற முடியும் என்பதனை Y என்கின்ற தலைமைக்கு கற்பித்துக் கொடுத்தார். Y என்கின்ற தலைமை ஆட்சியை கைப்பற்றியதும் எக்ஸை விட நன்றாக இலங்கை மக்களை ஏமாற்றினார். இவ்வாறு தான் XY ஆட்சி காலத்தில் இலங்கை மக்களை இவர்கள் விதவிதமாக ஏமாற்றினார்கள். கடந்த 76 வருடங்களாக இலங்கையை ஆட்சி செய்த ஒவ்வொரு தலைமைகளும் ஏதோ ஒரு விதத்தில் இலங்கை மக்களை ஏமாற்றியுள்ளார்கள். இலங்கையினுடைய அரசியல் கலாச்சாரம் மக்களுக்கான நலன்களை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் கலாச்சாரத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை. ஒவ்வொரு தலைமைகளும் தங்களுடைய அரசியல் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொண்டு சுயநல அரசியலை மேற்கொண்டு ஊழலுக்கு துணையாக நின்று தங்களுக்கு தேவையான சொத்துக்களையும் செல்வங்களையும் சேர்த்துக் கொண்டார்கள். 76 வருடங்களில் இலங்கையை ஆட்சி செய்தவர்களில் அதிகமானோர் இவ்வாறு தான் இலங்கை மக்களை ஏமாற்றி ஊழல் அரசியல் கலாச்சாரத்தினை உருவாக்கி தங்களுக்கு தேவையான சொத்துக்களை சேமித்துக் கொண்டுள்ளார்கள். ஆரம்பத்தில் இலங்கையை உதாரணமாக கொண்ட சிங்கப்பூர் இன்று உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி மிக்க நாடாக மாறிவிட்டது. ஆனால் நாம் தற்போது அபிவிருத்தி அடைந்த நாடுகளுடைய பட்டியலில் இருந்தும் நீக்கப்பட்டுள்ளோம். இப்படியான நிலைமையில் உங்களிடத்தில் சில கேள்விகள் எழுந்திருக்கும். 76 வருடங்களாக இலங்கை மக்கள் முட்டாள்களாகவே இருந்தார்களா? பிரதான 2 கட்சிகளை தவிர 3வது சக்தியை இலங்கை மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லையா? இலங்கையினுடைய அரசியல் வியாபாரத்தினை அரசியல் பாரம்பரிய கலாச்சாரத்தினை இலங்கை மக்கள் 76 வருடங்களாக புரிந்து கொள்ளவில்லையா? இலங்கை அரசியலினுடைய ஊழல்களை இலங்கை மக்கள் புரிந்து கொள்ளவில்லையா? 2022 ஆண்டு பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டதற்கு பின்புதான் இலங்கை மக்கள் இவற்றினை உணர்வதற்கு ஆரம்பித்தார்களா? பசியும் பட்டினியும் வறுமையும் ஏற்பட்டதற்கு பின்புதான் இலங்கை மக்கள் இவற்றினை உணர்ந்து கொள்ள ஆரம்பித்தார்களா? ஏன் இலங்கை மக்கள் 76 வருடங்களாக சிந்திக்கவே இல்லை என உங்கள் மத்தியில் பல்வேறுபட்ட கேள்விகள் எழுந்திருக்கலாம். உண்மையிலேயே 76 வருடங்களாக இலங்கை மக்கள் முட்டாள்களாக இருக்கவில்லை. 1970 ஆண்டுகளுக்கு பின்பே இலங்கை மக்கள் இலங்கை அரசியல்வாதிகளுடைய தன்மையினை புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். இலங்கை அரசியல் தலைமைகளுடைய ஊழல் கலாச்சாரத்தினை புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். இலங்கையினுடைய அரசியலானது சரியான பாதையில் செல்லவில்லை, ஒரு பிழையான பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதனை 1970 ஆண்டு காலப்பகுதியிலேயே இலங்கை மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். அது மட்டுமல்லாமல் இலங்கையினுடைய அரசியல் களத்திலே 3வது சக்தி ஒன்றையும் உருவாக்க வேண்டும் என்பதனையும் இலங்கை மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். இதற்கமைவாக இலங்கையில் இருக்கக்கூடிய பல ஆசிரியர்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், சட்ட வல்லுநர்கள், இன்னும் பல சமூக தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இலங்கை மக்களை விழிப்புணர்வு ஊற்றுவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்தார்கள். இலங்கை அரசியல்வாதியின் ஊழல் கலாச்சாரங்களையும் பிழையான அரசியல்
அரசியல் கொள்கைகளையும் மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். பிறகு இடதுசாரி கொள்கையை கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்கின்ற கொள்கையை கொண்டிருக்கக்கூடிய சம உடைமை கொள்கையை கொண்டிருக்கக்கூடிய ரோஹண விஜயவீரவுக்கு பின்னால் அணிதிரண்டார்கள். அப்போதைய காலகட்டத்தில் இலங்கை நாட்டிலே மாற்றத்தினை ஏற்படுத்த விரும்பியவர்களில் அதிகளவானோர் ரோஹண விஜயவீரவுக்கு ஆதரவு அளித்தார்கள். இந்த அரசியல் கலாச்சாரத்தினை மாற்றி, அரசியல் கொள்கைகளை மாற்றி, ஊழல் அரசியல்களை மாற்றி புதியதொரு இலங்கையை உருவாக்க வேண்டும் என அதிகளவான கல்விமான்கள் ரோஹண விஜயவீருக்கு பின்னால் அணிதிரண்டார்கள். அத்தோடு ரோஹண விஜயவீர அவர்கள் ஜேவிபி என்கின்ற மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தலைவராகவும் இருந்தார். மேலும் 1982ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலும் போட்டியிட்டார். இந்த ஜனாதிபதி தேர்தலில் ரோஹண விஜயவீர அவர்கள் 2,73,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று 3வது இடத்தை பிடித்திருந்தார். அதாவது ஒட்டுமொத்த வாக்குகளிலும் 4% வாக்குகளை ரோஹண விஜயவீர அவர்கள் பெற்றுக் கொண்டிருந்தார். இதற்கு பிறகு மக்கள் விடுதலை முன்னணியினுடைய வளர்ச்சியானது அசுர வேகத்தில் அதிகரித்தது. இதனால் பாரம்பரிய அரசியல் கட்சிகள் மக்கள் மத்தியில் இந்த விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்படுவதனை விரும்பவில்லை. அவர்களுடைய ஊழல்கள் வெளிக்கொண்டு வரப்படுவதனை விரும்பவில்லை. அவர்களுடைய பிழையான அரசியல் கொள்கைகள் தொடர்பாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுவதனை அவர்கள் விரும்பவில்லை. இந்த நாட்டிலே மாற்றம் ஒன்றினை ஏற்படுத்த வேண்டும் என கல்விமான்கள் அணிதிரண்டாலும் அவர்களுக்கான இடத்தினை அப்போதைய அரசியல் கலாச்சாரம் கொடுக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் 1988-89 காலப்பகுதியில் நடைபெற்ற கலவரங்கள் இவை அனைத்தையும் தலைகீழாக மாற்றிவிட்டன. 1988-89 ஆண்டு காலப்பகுதிகளில் இலங்கையில் நடைபெற்ற விடயங்கள் தொடர்பாக நீங்கள் செய்திகள் மூலமாகவும் விக்கிபீடியாக்கள் மூலமாகவும் பல்வேறுபட்ட தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் அந்த தகவல்களுக்கும் களத்திலே நடைபெற்ற விடயங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. உண்மையிலேயே 88-89 காலப்பகுதியில் என்ன நடைபெற்றது என்பதனை ஒரு காணொலியிலேயே முழுமையாக அனைத்து விடயங்களையும் குறிப்பிட்டு விட முடியாது. இருப்பினும் நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் சுருக்கமாக சில விடயங்களை மாத்திரம் குறிப்பிடுகின்றேன். 1988-89 காலப்பகுதிகளில் எந்தவிதமான சமூக ஊடக வலைத்தளங்களும் காணப்படவில்லை. அரச தொலைக்காட்சி சேவையும் அரச வானொலி சேவைகளுமே காணப்பட்டன. அப்போதைய அரசாங்கம் அரச தொலைக்காட்சிகள் மூலமாகவும் அரச வானொலிகள் மூலமாகவும் எவற்றினை ஒளிபரப்புவதற்கு அனுமதி வழங்கியிருக்கின்றதோ அவற்றினை மாத்திரமே அவர்கள் ஒளிபரப்புவார்கள். அப்போதைய அரசாங்கம் எவற்றினை செய்தியாக வெளியிட சொல்கின்றதோ அதைத்தான் அரச தொலைக்காட்சிகளும் அரச வானொலிகளும் வெளியிடுவார்கள். களத்தினுடைய உண்மையான நிலைமைகளை புரிந்து கொள்வதற்காக எந்தவிதமான சமூக ஊடக வலைத்தளங்களும் இருக்கவில்லை. இதனால் அரச தொலைக்காட்சிகளிலும் அரச வானொலிகளிலும் குறிப்பிடப்படக்கூடிய விடயங்களை மாத்திரமே இலங்கை மக்கள் முழுமையாக நம்பினார்கள். எந்த தகவல் தொலைக்காட்சி மூலமாகவும் வானொலிகள் மூலமாகவும் இலங்கை மக்களை வந்தடைகின்றதோ அந்த தகவல்களை மாத்திரமே நம்பினார்கள். தற்போதைய காலத்திலே சமூக ஊடக வலைத்தளங்கள் இருந்தாலும் மக்களுடைய புரட்சி போராட்டங்களை கட்டுப்படுத்துவதற்காக தலைமைகள் எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கின்றார்கள். எல்லா விதமான தடைகளையும் விதிக்கின்றார்கள். எனவே சமூக ஊடக வலைத்தளங்கள் இல்லாத அப்போதைய காலப்பகுதியில் எவ்வாறு கருத்து சுதந்திரமும் ஊடக சுதந்திரமும் இருந்திருக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். உதாரணத்திற்கு பி என்கின்ற தலைமை மக்கள் புரட்சிகளுக்கு தலைமையாக இருக்கக்கூடிய எக்ஸ் என்கின்ற தலைமையை முழுமையாக அளிக்க வேண்டுமாக இருந்தால் Y என்கின்ற குழு ஒன்றினை உருவாக்கி அந்த Y என்கின்ற குழுவின் மூலமாக எல்லா விதமான அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் செய்துவிட்டு அந்த பழியினை எக்ஸின் மீது இலகுவாக சுமத்தி விட முடியும். பிறகு எக்ஸ் என்கின்ற தலைமை எதுவுமே செய்ய முடியாமல், நியாயத்தை விளங்கப்படுத்த முடியாமல் பிழையான தேர்வுகளை தெரிவு செய்யக்கூடிய இக்கட்டான சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டுவிடும். இவ்வாறானதொரு நிலைமை தான் 88-89 காலப்பகுதிக்குள் இலங்கையிலே நடைபெற்றிருந்தது. அரசியல் மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்காக வந்தவர்களை அப்போதைய தலைமைகள் சூழ்ச்சிகள் மூலமாகவும் தந்திரங்கள் மூலமாகவும் அவர்களை முழுமையாக அளித்தார்கள். அது மட்டுமல்லாமல் 60,000க்கும் அதிகமான நபர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 20,000க்கும் அதிகமான நபர்கள் காணாமலாக்கப்பட்டார்கள். நாட்டிலே மாற்றத்தினை ஏற்படுத்த வேண்டும், 3வது சக்தியை உருவாக்க வேண்டும் என்று போராடியவர்களை முழுமையாக புதைத்து விட்டார்கள். அதிகளவான நபர்களை உயிரோடு எரித்திருப்பதாகவும் வரலாறு கூறுகின்றது. அத்தோடு நான் இங்கு ரோஹண விஜயவீர அவர்களையோ மக்கள் விடுதலை முன்னணியையோ நியாயப்படுத்துவதற்காக முனையவில்லை. ஆனால் இலங்கை நாட்டிலே மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்காக விரும்பி 60,000க்கும் அதிகமான மக்கள் முழுமையாக குழி தோண்டி புதைக்கப்பட்டுள்ளார்கள் என்பதனையே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இவ்வாறு புதைக்கப்பட்டவர்களில் பல்கலைக்கழக மாணவர்கள், இளைஞர்கள், ஆசிரியர்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பல கல்விமான்கள் உள்ளடங்குகின்றார்கள். இலங்கையினுடைய எதிர்காலம் பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு சமூகத்தையே முழுமையாக குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். இதனால் இலங்கையினுடைய அரசியல் பாரம்பரியம் தோற்கடிக்கப்படவில்லை. 2 பிரதான கட்சிகளுடைய அரசியல் பாரம்பரியம் தோற்கடிக்கப்படவில்லை. இவ்வாறு தான் 2022ஆம் ஆண்டு வரையிலும் இலங்கையினுடைய அரசியல் கலாச்சாரம் நகர்ந்தது. பிறகு 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடிகளுக்குள் இலங்கை அரசானது முழுமையாக சிக்கிக் கொண்டதற்கு பிறகு இலங்கை மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளோம் என்கின்ற விடயத்தினை உணர்ந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். இவ்வளவு காலமாக இந்த அரசியல் கலாச்சாரத்தின் மூலமாக, ஊழல் அரசியல் கலாச்சாரத்தின் மூலமாக நாங்கள் முழுமையாக ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்பதனை இலங்கை மக்கள் உணர்ந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். இதனால் ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்த வேண்டும் என இலங்கை மக்கள் அணிதிரண்டார்கள். இதற்கமைவாக தற்போதைய ஜனாதிபதி தேர்தலில் அந்த மாற்றத்தினை ஏற்படுத்தினார்கள். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக சகோதரர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களை மக்கள் தெரிவு செய்தார்கள். 1988ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த நாட்டிலே 3வது சக்தியை உருவாக்குவதற்காக மக்களை அணிதிரட்டி அதே கட்சியினுடைய புதிய தலைவரை தான் தற்போது 9வது ஜனாதிபதியாக இலங்கை மக்கள் தெரிவு செய்துள்ளார்கள். 1989ஆம் ஆண்டு ரோஹண விஜயவீர அவர்கள் கொலை செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து 1994ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் விடுதலை முன்னணி புதிய பொலிவுடன் தோற்றம் பெற்றது. அதேபோன்று 1995ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தான் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மக்கள் விடுதலை முன்னணியினுடைய அரசியல் உறுப்பினராக இணைந்து கொண்டார். அதுவரை காலமும் மக்கள் விடுதலை முன்னணியினுடைய இளைஞர் பிரிவில் தொடர்ச்சியாக பணியாற்றி வந்தார். பிறகு 2000ஆம் ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பாராளுமன்ற
நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தெரிவு செய்யப்பட்டார். மேலும் 2014ஆம் ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தலைவராகவும் தெரிவு செய்யப்பட்டார். இவ்வாறு 2019ஆம் ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணியானது தேசிய மக்கள் சக்தியாக NPP-யாக தோற்றம் பெற்றது. பிறகு 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக களமிறங்கி 4,18,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தார். தற்போது நாட்டினுடைய மூன்றாவது சக்தியாக புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். எனவே 76 வருடங்களுக்கு பிறகு இலங்கை அரசியல் கலாச்சாரத்தின் பாரம்பரிய முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. மூன்றாவது சக்தியாக தேசிய மக்கள் சக்தி உருவாக்கப்பட்டு புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் 1988-89 காலப்பகுதிகளில் கொல்லப்பட்ட 60,000க்கும் அதிகமான மக்கள் புதைக்கப்படவில்லை. நாட்டினுடைய பிழையான அரசியல் கொள்கைகளுக்கு எதிராக, ஊழலுக்கு எதிராக போராடிய மக்கள் புதைக்கப்படவில்லை. சுயநல அரசியலுக்கு எதிராக போராடிய மக்கள் புதைக்கப்படவில்லை, அவர்கள் விதைக்கப்பட்டுள்ளார்கள். இதைத்தான் 2015ஆம் ஆண்டும் சகோதரர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சமூக ஊடக வலைத்தளத்தினூடாக தெரிவித்திருந்தார். நாங்கள் புதைக்கப்பட்டு விட்டோம் என அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் உண்மையில் நாங்கள் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டுள்ளோம் என்று அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 2015ஆம் ஆண்டே குறிப்பிட்டிருந்தார். எனவே ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகும் தடைகளுக்கு பிறகும் இலங்கையிலே மூன்றாவது சக்தி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. அடுத்து தற்போதைய சூழ்நிலையிலும் உங்கள் மத்தியில் பல்வேறுபட்ட கேள்விகள் எழுந்திருக்கும். ஜனாதிபதி சகோதரர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களினால் இந்த நாட்டினை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுக்க முடியுமா? அவருடைய வேலை திட்டங்களின் மூலமாக இந்த நாட்டினை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுக்க முடியுமா? இதற்கு பிறகு அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? இந்த சவால்களுக்கு அவர் எவ்வாறு முகம் கொடுக்க போகின்றார்? பூலோக அரசியல் இலங்கை அரசியலில் எவ்வாறு தாக்கம் செலுத்த போகின்றது? அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியானது இந்திய அரசாங்கத்திற்கு பாதிப்பானதா? சிறுபான்மை மக்களுக்கு இவருடைய ஆட்சி எவ்வாறு அமைந்திருக்கும் என பல்வேறுபட்ட கேள்விகள் உங்கள் மத்தியில் எழுந்திருக்கும். எனவே இனி வரக்கூடிய நாட்களில் இந்த கேள்விகளுக்கான பதில்களையும் இன்னும் இலங்கை அரசியல் களத்தினுடைய பல்வேறுபட்ட விடயங்களையும் தொடர்ச்சியாக பதிவிடலாம் என நான் நினைக்கின்றேன். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.